மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. யாரெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று சொல்கிறோமோ அத்தனை பேரும் ஒரே இடத்துல இருக்க வேண்டும். அப்ப தேமுதிக வருதா வரலையா அப்படின்றது கேள்விக்குரிய. நான் யாரெல்லாம் திமுக வரக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அவர்கள் இங்கே வர வேண்டும் என்று சொல்கிறோம். பல கட்சிகள் வந்துவிட்டன, இன்னும் சில கட்சிகள் வரவிருக்கின்றன, உறுதியாக வருவார்கள் என்பது தான். என்னை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று தெளிவாக நான் சொல்லிவிட்டேன். 5000 ரூபாய் கொடுத்தது வெற்றி என்று அவர்கள் நினைப்பார்களே, ஆனால் அவர்களுடைய எண்ணம் தவறானது. 5000 அல்ல, 50,000 ரூபாய் கொடுத்தால் கூட திமுகவிற்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார். மக்களை முட்டாள்களாக எண்ணிக்கொண்டு காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறது எவ்வளவு தவறான விஷயம். தட் இஸ் ராங். ஆனால் பீகார் மாநிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ கூட்டணி இப்போ ஆட்சியில் இருக்குது. தேர்தலுக்கு முன்பாக நிதிஷ்குமார் அவர்கள் பெண்களுடைய அக்கௌண்ட்டில் எல்லாத்துலேயும் 10,000 ரூபாய் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணது. அப்போ பெரிய விமர்சனம். 10,000 ரூபாய் பெண்களுடைய சுயதொழில் தொடங்குவதற்காக அப்படின்னு சொல்லப்பட்டது. இலவசமாக கடனா அது எதையும் நீங்கள் ஒப்பீடு பண்ணலாமா? அது ஒரு கவர்மெண்ட்டினுடைய பெண்கள் மேம்பாட்டுக்கான திட்டம். இங்கே வேணும்னே அதை வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தேர்தலை ஒட்டி ஏன் அந்த 10,000 ரூபாய் வந்து கொடுக்கணும்? அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் தேர்தலை ஒட்டி தேர்தலை ஒட்டாத இதெல்லாம் வேணாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்துடுவோம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008899. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ மார்ச் 1 பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தர இருக்கிறாரு. அதில் என்னென்ன எதிர்பார்ப்புகள்லாம் நம்ம வைக்கலாம்? ஒரு வலுவான தமிழகம் அமைவதற்காக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியினுடைய தோல்விகள், மக்களுக்கு கிடைத்த தோல்விகள், மக்கள் அதனால் சந்தித்த பிரச்சனைகள், இதை எல்லாவற்றையும் கலைந்து ஒரு புதிய ஒரு மலர்ச்சி தரக்கூடிய ஒரு ஆட்சி அமைவதற்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம், மக்கள் வாக்களிக்க வேண்டும், இது மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்கு உருவாக வேண்டும். சட்ட ஒழுங்கு சீர்கேடு, குற்றங்கள், பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரிப்பு, குறிப்பாக குழந்தைகள் மீதான, பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிப்பு, இதையெல்லாம் நாம் சொல்லி இதெல்லாம் இல்லாது இருக்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல பொருளாதார முன்னேற்றம் அமைய வேண்டுமானால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்வார். அதுதான் மற்ற. தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு உருவம் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த தேமுதிக என்டிஏ கூட்டணிக்குள்ள இணையில. இப்போ பிரதமர் மோடி வருகையை ஒட்டி தேமுதிக கூட்டணியில இணைஞ்சிருமா, எதிர்பார்க்கலாமா? நாம் கடந்த 2 வருடங்களாக சொல்வது இதுதான். யாரெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று சொல்கிறோமோ அத்தனை பேரும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய இலக்கையை நாம் எட்ட முடியும் என்று தெளிவாக சொல்லி வருகிறோம். கடந்த 2 மாதங்களில் முன்னால் எங்களை பார்த்து கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள், கூட்டணியே அமையவில்லை என்று. இன்றைக்கு அந்த கூட்டணி, வலிமையான கூட்டணி என்று சொல்கிற திமுக, காங்கிரஸ் கூட்டணி, கம்யூனிஸ்ட் கூட்டணி, இதெல்லாம் இப்பொழுது வலிமை இழந்து வலுவிழந்து எப்பொழுது முறியும் என்கிற ஒரு நிலைமை தான் என்று நீடிக்கிறது நாம் பார்க்கிறோம். அதனால் எங்களுடைய கூட்டணி இன்னும் விரிவடையும், பலமடையும். ஏன் தேமுதிக இப்போ பிரதமர் மோடி வருகையொட்டி இணைஞ்சிரும் அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ ஈஷா மைய யோகத்தில் வந்து சிவராத்திரியையொட்டி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள், பாஜக தலைவர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி அப்படின்னு அவங்க கூட வந்து அந்த சிவராத்திரியை கொண்டாடி இருக்காங்க. அதனால ஒருவேளை இந்த என்டிஏ கூட்டணியில இணைய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். நீங்கள் முட்டை தழைக்க முழங்காலக்க முடிச்சு போட்டால் நான் என்ன செய்ய முடியும்? நான் அங்கு போகவில்லை. அப்படி என்றால் அந்த கூட்டணி நான் இல்லை என்று அர்த்தமாகி விடுமா? இல்லை. ஈஷா யோகம் என்பது யார் வேணாலும் அங்கே செல்லலாங்க. அங்கே எத்தனையோ திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் சென்றிருப்பார்கள், காங்கிரஸ்காரர்கள் சென்றிருப்பார்கள். கடந்த ஆண்டு எனக்கு நினைவு சரியாக இருக்குமே ஆனால் டி.கே. சிவகுமார் சென்றிருந்தார்.
அப்போது டிகே சிவகுமார் காங்கிரஸ் கட்சி விட்டு வந்துட்டாரா? ம். அதனால் இதையெல்லாம் நாம் அரசியலாக பேசுவதே தவறு என்று நான் நினைக்கிறேன். அதற்கும் பிஜேபிக்கும் இந்த கூட்டணிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஒரு சம்மந்தம் இல்லை. ஆனா ஒன்றாக வழிபாடு செஞ்சிருக்காங்க இல்லையா, அதுல வருது. அதில் ஒன்றும் பிரச்சனை, அதில் என்ன இருக்கு? ம். நாங்கள் இப்போ ஒரே விமானத்தில் நான் திமுகவினுடைய சில முக்கிய தலைவர்களுடன் நான் செல்கிறேன் டெல்லிக்கு. ம். அதில் என்ன இருக்கு? ம். அப்ப தேமுதிக வருதா வரலையா அப்படின்றது கேள்விக்குறி. இல்லை, நான் யாரெல்லாம் திமுக வரக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அவர்கள் இங்கே வர வேண்டும் என்று சொல்கிறோம். பல கட்சிகள் வந்துவிட்டன, இன்னும் சில கட்சிகள் வரவிருக்கின்றன, உறுதியாக வருவார்கள் என்பதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ தமிழக அரசியல பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது கூட்டணி ஆட்சி தான். அமித்ஷா அவர்கள் முன்பு தமிழ்நாட்டில் வரும்போது என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைய சொன்னாரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனிப்பெரும்பான்மை அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ திமுகவிலையும் அதே பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. கூட்டணி ஆட்சி தான் வேணும் அப்படின்னு காங்கிரஸ் வந்து சொல்லிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி சாத்தியம் நினைக்கிறீங்க? அதாவதுங்க, எதுவுமே சாத்தியம் இல்லை என்பதை நாம் எதையுமே புறந்தள்ள முடியாது. ஆனால் முதல்ல எதை வைத்து ஒரு பிரச்சனையை உருவாக்கினார்களோ, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரும் என்று சொன்னார்கள். இப்பொழுதும் நாம் சொல்கிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் வரும். ஆனால் அது அஇஅதிமுக முழுமையாக அவர்களுக்கு மெஜாரிட்டி பெற்று ஆட்சி அமைக்கிறார்களா அல்லது எப்படி என்பதையெல்லாம் தேர்தலுக்கு பின்னர் தானே பேச முடியும். தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது என்ன? சேர்ந்து போட்டியிடுகிறோம், வெற்றி பெறுகிறோம், இவ்வளவுதானே. இதில் யார் ஆட்சி அமைப்பது, அதில் எத்தனை கட்சிகள் இடம்பெறுவார்கள் என்பதையெல்லாம் இப்பொழுது பேச வேண்டிய அவசியமே இல்லை என்று நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று தெளிவாக நாம் சொல்லிவிட்டோம். அதனால் நீங்கள் என்றைக்கோ நடக்க போகிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி கண்ணும் காதும் வைத்து பேசுவது தவறானது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தான் அஇஅதிமுக. அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தாலே அது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி தானே. இதில் என்ன பிரச்சனை இருக்குது? மாறாக காங்கிரஸ் திமுகவிற்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம் வேறு. தெளிவாக அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு மந்திரி பதவி வேணும், கூட்டணி ஆட்சி தான் வேணும், எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும். அவர் மட்டும் இல்லை, திருமாவளவன் அதை தான் சொல்கிறார். திடீர்னு மாற்றி மாற்றி பேசுகிறார், அவ்வளோதான். ஸோ அதனால் இதில் எங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை. உங்களுக்குத்தான், ஊடகங்களுக்கும் மற்ற அரசியல்வாதிகள் தான் குழப்பம் தவிர எங்களுக்கு இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அதிமுக தலைமையிலானது. அது அதிமுக 180 இடங்களில் வெற்றி பெற்றாலும், 150 இடங்களில் வெற்றி பெற்றாலும், பிஜேபி 10 இடங்களில் வெற்றி பெற்றாலும், 50 இடங்களில் வெற்றி பெற்றாலும் அது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றியாகத்தான் பார்க்கப்படுமே தவிர ஒரு கட்சியினுடைய வெற்றியாக பார்க்கப்பட மாட்டாது. அப்படி என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி தான் என்பதைத்தான் நாம் சொல்கிறோம். இப்போ பாஜக குறைவான தொகுதிகளை வெற்றி பெற்றிருந்தாலும் அமைச்சரவையில் பங்கு கேட்கும். இல்லைங்க, இப்போ உங்களுக்கு நான் இவ்வளோ நேரம் அதான் பாருங்க, இவ்வளோ நேரம் சொல்லியுமே உங்களுக்கு புரியல பாருங்கள். இதெல்லாம் எப்போ பேச வேண்டிய விஷயம்? தேர்தலுக்கு பின்னர் முடிவு வந்த பின்னர் தான் பேசணும். இது எதுக்கு பேசணும்? அவசியம் இல்லையா? திமுக அரசு இன்று இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 ரூபாய் மகளிர் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க. இது பெரும் ஒரு வெற்றியாக தான் பார்க்க முடியும் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? 5000 ரூபாய் கொடுத்தது வெற்றி என்று அவர்கள் நினைப்பார்களே, ஆனால் அவர்களுடைய எண்ணம் தவறானது. 5000 அல்ல, 50,000 ரூபாய் கொடுத்தால் கூட திமுகவிற்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். 5000 ரூபாய் பெருசா அல்லது சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை நிறுத்துவது பெரிதா அல்லது பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து கொண்டே வருகின்றன, அது பெரிதா? இன்னும் சொல்ல போனால், நான் முதலிலே சொன்னது போல, பெண் குழந்தைகளின் மீதான பாலியல் வன்கொடுமை, அதுவும் பள்ளிகளில் ஆசிரியர்களால் ஏற்படுகிறதே, அது பெரிதா? 5000 பெருசா? 5 கோடி கொடுத்தால் கூட இந்த நாட்டு மக்கள் கடந்த 5 வருட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்றிருக்கக்கூடிய கொடுமைகளுக்கு பதில் சொல்வார்கள். அதனால் அவங்க இப்போ மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள்னு சொன்னாலே அவர்களுடைய நோக்கம் எதை வைத்து அதை செய்திருக்கிறார்கள், ஓட்டு போடுவாங்கன்னு. இது வெல்லும் இல்லாத, சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு 2000 ரூபாய் நாங்கள் அட்வான்ஸ் கொடுக்குறோம். எதுக்குன்னா கோடைக்கால பொனான்சா அப்படின்றாங்க, சலுகை. என்னங்க அது? அப்போ நீங்கள் அடுத்து குளிர்காலம் மழைக்காலம் எல்லாம் வருவீங்களா? என்ன அது?
ஆனா அப்படி பார்த்தோம் அப்படின்னா மக்களை முட்டாள்களாக எண்ணிக்கொண்டு காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறது எவ்வளவு தவறான விஷயம். தட் இஸ் ராங். அவங்களோட நோக்கம் உள்நோக்கம் கொண்டதுன்னு நான் சொல்ல வரேன். ம், ம். தவறானது, உள்நோக்கம் கொண்டது. நீங்க 50,000 இல்லை 50,000 கொடுங்க, மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா பீகார் மாநிலத்துல பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ கூட்டணி இப்ப ஆட்சியில இருக்கு. தேர்தலுக்கு முன்பாக நிதிஷ்குமார் அவர்கள் பெண்களுடைய அக்கௌண்ட்ல எல்லாத்துலயும் 10,000 ரூபாய் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணது அப்ப பெரிய விமர்சனம். 10,000 ரூபாய் எதுக்கு பண்ணாங்க? ம். பெண்களுடைய அது சுய தொழில் தொடங்குவதற்காக அப்படின்னு சொல்லப்பட்டது. என்ன இலவசமா கடனா? கடனாதான். அப்புறமா அது எதையும் நீங்க ஒப்பீடு பண்ணலாமா? ம். அது ஒரு கவர்மெண்டினுடைய பெண்கள் மேம்பாட்டுக்கான திட்டம். ம். கடன் இங்க வேணும்னே அதை வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ம். 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, 10,000 ரூபாய் கொடுக்கலங்க, 10,000 ரூபாய் உதவி செய்தார்கள் கடனாக. இவ்வளவுதானே? ம். ஆனா தேர்தலை ஒட்டி ஏன் அந்த 10,000 ரூபாய் வந்து கொடுக்கணும் அதுக்கு தான் நம்ம அப்படின்னு என்ன கேள்வி சொல்றோம், நீங்க எழுந்தது. தேர்தலை ஒட்டி தேர்தலை ஒட்டாத இதெல்லாம் வேணாங்க. ம். ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்துருவோம். ம். ஒத்துக்க சொல்லுங்க. ம். ஒரே நாடு ஒரே தேர்தல் எடுத்துட்டு வந்தா சரியாயிடும். எந்த பிரச்சனையுமே இல்லையே. 6 மாசத்துக்கு ஒரு முறை தேர்தல் வந்துட்டு தான் இருக்கும். ம். இப்போ அது இந்த பிரச்சனை இல்லை. 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் தேர்தல். வர சொல்லுங்க பார்ப்போம். ம். அது எப்படி தமிழக அரசு ஒத்துக்கோ? ஏன் ஒத்துக்காம? பில்லு வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ண போறீங்க? சட்டம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதே போலதான் எல்லாமே பொது சிவில் சட்டம் எல்லாத்தையும் வந்து பாஜக அரசு நிறைவேற்றிடுவாங்க. எது தேவையோ அதை கண்டிப்பாக செய்வோம். இன்னொரு விஷயம், இந்த இடைக்கால பட்ஜெட்ல தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒன்றிய அரசு எங்களுக்கு செயற்கையாக நிதி ஒதுக்கல, செயற்கையாக ஒரு நிதி நெருக்கடியை உண்டாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? தவறான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் தங்கம் தென்னரசு அவர்கள். ஏனென்று சொன்னால், இந்தியாவிலேயே அதிகமாக கடந்த 11 ஆண்டுகளில் தான் கேபெக்ஸ், அதாவது மூலதன செலவுகள் அதிகரித்திருக்கு. எங்கே போகும்? உற்பத்தி மாநிலங்கள் தான் போகும். அதில் குறிப்பாக தமிழகம், குஜராத், மகாராஷ்டிரா போன்றவை உற்பத்தி மாநிலம். ஒவ்வொரு ஆண்டும் இதே நீங்கள் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பல அறிக்கைகளை படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு தான் திகழ்கிறது. எதுக்கு? மத்திய அரசாங்க திட்டங்களுக்கு. அது முத்ரா திட்டமாகட்டும், பல்வேறு திட்டங்களாகட்டும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் உட்பட எல்லாத்துலேயும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறார். அது எல்லாமே நிதி சார்ந்த திட்டங்கள் தானே. நிதி வராது எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்திருப்பீங்க? அப்போது இது எவ்வளவு பெரிய ஒரு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயலாகத்தான் இதை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அவர் குறிப்பிட்டு சொல்கிறது என்னன்னா, மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான 50,000 கோடியை ஒன்றிய அரசு ஒதுக்கல, அதை மாநில அரசினுடைய கடனில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னார். இல்லைங்க, மெட்ரோவை பொறுத்து வரலாம் இவங்க 10% இல்லை 15 என்று நினைக்கிறேன். மாநில அரசு, மத்திய அரசு, மீதி எல்லாம் கடன். ஆனால் மெட்ரோவை பொறுத்தவரையில் மத்திய அரசு அதனுடைய ஒப்புதல் வேண்டும். ஃபுல் பணமும் மத்திய அரசு கொடுக்கல, ஃபுல் பணமும் மாநில அரசு கொடுக்கல. அந்த ஒப்புதல் எப்போ வரும்? கடன் வரணும். அப்போது டிலே அப்படின்னு சொல்கிறது அந்த கடனில் தான் டிலேவே தவிர மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கல. மத்திய அரசு வந்து பல்வேறு காரணங்களால் மாநில அரசு கொடுக்க வேண்டிய பல புள்ளி விவரங்களை கொடுக்காத காரணத்தினால தாமதம் ஏற்பட்டு வந்தது. அப்போது மாநில அரசு என்ன சொல்லிச்சு? சரி, நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம், நாங்கள் செலவு பண்ணி மெட்ரோ ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறமா இதெல்லாம் சரி பண்ணும் பொழுது நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுபடி நம்ம வந்து மெட்ரோவுக்கு அதை ஒப்புதல் அளித்து அதற்கு உண்டான பணத்தையும் நம்ம கொடுத்தாச்சு. இவ்வளோதான் விஷயம். ஆனால் இப்போ புதுச்சேரியில் பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ கூட்டணி உங்கள் கூட்டணி ஆட்சி தான் இருக்குது. இப்போ சண்டிகர் மற்றும் பிற மாநிலங்களுக்கெல்லாம், அதாவது மக்கள் தொகை குறைவாக இருக்கிற மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கீடு அதிகமாக கொடுத்துருக்காங்க. புதுச்சேரியில் என்டிஏ கூட்டணி இருக்குது, ஆனால் அதுக்கு நிதி ஒதுக்கீடு கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு முதல்வர் ரங்கசாமி அவர்களே சொல்லியிருந்தார். மொத்தம் பொதுவாக நம்ம வந்து பேச முடியாது. நீங்கள் இந்த மெட்ரோன்னு எடுத்துட்டிங்கன்னா கூட ஒரு சில ஊர்களில் கொடுத்தாங்க, கோயம்புத்தூர் முதலே கொடுக்கலன்னு சொன்னாங்க. அது காரணம் என்னன்னு சொன்னால், மெட்ரோ அப்படின்னு சொல்கிறது வெறும் நகரத்தில் ஓடக்கூடிய ஒரு ரயில்.
இல்லையா? ஆனால் யாருக்கு அதை பயன்படும் சொன்னால் சபப்ஸ், புறநகரில் இருக்கிறவங்களுக்கு பயன்படும். நகரத்துக்கு புறநகர்லேருந்து வருவாங்க. உதாரணத்துக்கு சென்னை, செங்கல்பட்டுலேருந்து வருவாங்க, திருவள்ளூர்லேருந்து வருவாங்க, கோயம்புத்தூர், பொள்ளாச்சியிலேருந்து வருவாங்க, மேட்டுப்பாளையத்துலேருந்து வருவாங்க, திருப்பூர்லேருந்து வருவாங்க, மதுரை, சிவகங்கையிலேருந்து வருவாங்க, முசலம்பட்டிலேருந்து வருவாங்க, மேலூர்லேருந்து, திருமங்கலத்துலேருந்து வருவாங்க. புறநகர் பகுதிகள். சரியா? அப்போது அதையும் சேர்த்து எவ்வளவு பேர் அந்தந்த பகுதிகளில் சேர்த்து இருக்கிறாங்கன்ற கணக்கை கொடுக்கணும். அதை அவங்க கொடுக்கல. அதுதான் விஷயம். அப்போ இவ்வளவு பேர் இருந்தால்தான் மெட்ரோ அங்கீகாரம் கிடைக்கும். கோயம்புத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சியெல்லாம் சேர்த்து, அதாவது இன்னொரு கோயம்புத்தூர் எல்லாம் சேர்த்து ஒரு 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க. அது உண்டான தரவுகளை நீங்கள் கொடுக்கல. அதான் விஷயம். அப்புறம் எங்களுக்கு கொடுக்கல, நீங்கள் ஒழுங்கான தரவுகளை கொடுக்கல, புள்ளி விவரங்களை கொடுக்கல. கொடுத்தா தானே செய்வாங்க. ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் போலீஸ் நடவடிக்கை எடுக்கும். நீங்கள் கம்ப்ளைண்ட்டே கொடுக்காத நடவடிக்கை எடுக்கணும், எப்படி எடுப்பாங்க? ஆனால் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் பாஜகவின் மீது தான் குற்றம் சாட்டியிருந்தார். பட்ஜெட் வந்து எங்களுக்கு சரியாக ஒதுக்கல, அதாவது 3000 கோடி தான் கிட்டத்தட்ட ஒதுக்கியிருந்தாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தார்ல. சரி, ஒவ்வொரு மாநிலமும் அவர்களுடைய உரிமைகளை கேட்பார்கள். ஆனால் மத்திய அரசுக்கென்று சில கொள்கைகள், மத்திய அரசுக்கென்று சில சட்ட திட்டங்கள், இது எல்லாமே இருக்கும். அதில் எல்லா மாநிலமும் அதில் ஃபிட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க தான் போகிறாங்க. எனக்கு தெரிந்த எந்த விதமான பிரச்சனையும் புதுச்சேரியில் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன திரு வெங்கடேசன், நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் ஏதோ ஒரு பட்ஜெட்டில் அவர் சொல்லியிருக்கலாம், திருப்பி அதை பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். இந்த 2025-26 பட்ஜெட்டில் தான் சொல்லியிருப்பாங்க, சரி பண்ணியிருப்பாங்க. அது உள்ளே போய் நம்ம பார்க்கணும். அது எதனால் வந்து அவர் சொன்னது எந்த எவ்வளவு இதுல என்ன தூரம் கேள்வி சரி. வருதுன்னா, என்டிஏ கூட்டணி ஆட்சி இருக்கக்கூடிய புதுச்சேரியிலேயே நிதி ஒதுக்கீடு வந்து செய்யல அப்படின்றது தானே பெரிய இல்லைங்க, நீங்கள் விமர்சனத்துக்குள்ளாகும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இப்படி பார்க்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். அவர் என்ன சொன்னார், அதற்கு மத்திய அரசு என்ன பதில் சொல்லுது? உதாரணத்துக்கு கோயம்புத்தூர், மதுரை மெட்ரோவுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் அது ஒரு 2 நாள் அந்த ரீலை பயங்கரமாக ஓட்டினாங்க. 3ஆவது நாள் தான் தெரியுது இவங்க ஒழுங்காக தகவலை கொடுக்கல, தரவுகளை கொடுக்கல. அப்படி தான் இருக்கும். அதனால் அதுதான் விஷயம். சரிங்க சார், பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.